ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். நாளைக்கு ஒரு அதிபயங்கரமான நாளுங்க. நாளைக்கு மே மாதத்துடைய முதல் நாள், அதே போல் தமிழ் மாதம் சித்திர மாதத்துடைய 18ஆம் நாள் கிழமை, அதே போல் வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. நாளை ஒரு நாள் பயங்கர சிறப்பான நாள். அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இது சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய பௌர்ணமி. இந்த பெரிய பௌர்ணமி அன்னைக்கு வானத்தில் நிலவு முழு பிரகாசமாக தெரியும். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி விட நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமியில் நிலவு பார்க்கறதுக்கு அழகாகவும் அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் தெரியும். அதனால் நாளைய பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. இந்த சிறப்பான பௌர்ணமியில் சிறப்பான முறையில் பரிகாரம் நாம் செய்தால் நம்ம வாழ்க்கை விதியை மாற்றலாம். அந்த வகையில் நாளைய முழு பௌர்ணமியை முன்னிட்டு என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு நாளை நாள் பௌர்ணமி மட்டும் கிடையாது, கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கக்கூடிய ஒரு சிறப்பான வைபவமும் நாளை நாள் நடைபெறும். அதுக்கான நாளும் நாளை நாள். அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலாளர்களுக்கு உகந்த ஒரு நாள். ஏன்னா தொழிலாளர்கள் தினமாக நாளைய மே 1 கொண்டாடப்பட இருக்குது. ஸோ நாளை ஒரு நாளில் இத்தனை விதமான சிறப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடங்கியிருக்கு. இப்பேற்பட்ட நாளைய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முதல் செலவாக காசு கொடுத்து இந்த ஒரு பொருளை வாங்கிவிட்டால் போதும். உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் கடன் சுமை இருக்கவே இருக்காது. ஸோ எந்த ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த பொருளை நாளை நாள் மறக்காமல் வாங்கிடுங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில் கடன் இல்லாமல் பண கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, இந்த 2 பிரச்சனைகளும் நம்மளை விடாமல் துரத்துகின்றது. கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க, வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக, லக்ஷ்மி கடாட்சம் பெருக நாளைய சித்ரா பௌர்ணமி தினத்தில் நாம் எந்தெந்த பொருட்களை வாங்க வேண்டும், அந்த பொருட்களை எல்லாம் எதற்காக வாங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஸோ இந்த எளிமையான விஷயங்களை தெரிந்து இதை நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கிறது தான் மெயினாக உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ கடன் தீர நாளை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். பட்டியலில் நிறைய பொருள் இருக்கிறது என்று பயந்து விடாதீங்க. உங்களால் இதில் எந்த பொருள் வாங்க முடியுமோ அந்த பொருளை மட்டும் வாங்குங்க. அதுவும் நாளை காலை எழுந்து கடைக்கு போய் முதல் செலவாக இந்த செலவை செய்து அந்த மங்களகரமான பொருட்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். சரி, அது எந்தெந்த பொருள் என்று பார்த்து விடுவோம். ஃபஸ்ட்டு வெள்ளை நிறத்தில் டைமண்ட் கற்கண்டு, பச்சரிசி, மல்லிகைப்பூ, கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம். ஸோ இந்த மாதிரி மங்களத்துக்கு பேர் போன இந்த 6 பொருட்கள் சொல்லப்படுதில்ல, இந்த 6 பொருட்கள் தான் நாளை நாள் முதல் செலவாக வாங்க வேண்டியது. நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து சித்ரா பௌர்ணமி வந்திருக்கிறது. சுக்கிரனுக்கு உகந்த நாளாகவும் இருக்கிறதுனால சுக்கிரன் உகந்த மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளை நிற கற்கண்டு வாங்குவது ரொம்ப சிறப்பு. அதோடு கல்லுப்பு மகாலட்சுமியினுடைய அம்சம். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினத்தில் கல்லுப்பு கற்கண்டு இதெல்லாம் வாங்கினால் வீட்டில் கடன் சுமை கட்டாயம் குறையும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே போல் மல்லிகைப்பூ மகாலட்சுமியின் அம்சம். இந்த வாசத்திற்கு மயங்காத நல்ல சக்தியே கிடையாது. அதனால தான் மகாலட்சுமியை மயக்க செய்வதற்கு மல்லிப்பூவை வாங்குங்கிறத சொல்கிறேன். அப்புறம் பச்சரிசி சந்திர பகவானுக்கு உரிய போல், அதனால தான் பச்சரிசி நாளை நாள் வாங்கணுங்கிறத சொல்கிறேன். பிறகு வழக்கம் போல் எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வாங்குவது மங்களத்தை உண்டாக்கும். அதனால தான் இந்த 6 பொருட்களை வாங்க முடியுங்கிறதுனால வாங்குங்க என்பதை உங்களுக்கு சொல்ல வர. ஸோ நாளை நாள் இந்த பொருளில் எது தேவையோ அதில் 1 வாங்கினாலும் சரி தான், இல்லை 6மே வாங்கினாலும் சரி தான். நிச்சயம் நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்களில் இந்த பொருட்கள் மெயினாக இடம்பெறுகிறது. ஆக்சுவலி காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜரையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த பொருட்களை வாங்கி இந்த பொருட்களை எல்லாம் பூஜரையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். காலையில் பூஜை செய்த இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து மாலை சித்ரா பௌர்ணமி பூஜைக்காக பிரசாதம் செய்வோம் அல்லவா,
அதில் இந்த பொருட்கள் எல்லாம் சேர்க்கலாம், தவறு கிடையாது. எந்த பொருளையுமே வாங்கினதை வீணாக்காதீங்க. பூஜை முடித்த பின்பு எடுத்து சமையல் அறையில் வைத்து பயன்படுத்தி கொள்ளுங்க. மல்லிகை பூக்கள் உங்களுடைய பூஜையை அலங்காரம் செய்ய பயன்படுத்திக்குங்க. மகாலட்சுமி பாதத்துளி சிறிதளவு மல்லிகை பூவை உதிரியாக அர்ச்சனை செய்து அந்த பூக்களை எடுத்து கொண்டு போய் மேலே நில வெளிச்சத்தில் சிறிது நேரம் வைத்திருந்து அந்த மல்லிகை பூவை பத்திரமாக கொண்டு வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்தால் உங்களுடைய பணப்பிரச்சனை எல்லாம் சரியாகிவிடும். அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வானத்தில் உதிக்கக்கூடிய நிலவில் இருக்கிறது. அதனால தான் இந்த நன்னாளில் இந்த மாதிரிலாம் பரிகாரம் செய்யணுங்கிறத உங்ககிட்ட இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நன்னாளில் உங்களால் முடிந்தால் சித்திரன்னம் செய்து சந்திரனுக்கு வைத்து வழிபாடு செய்துவிட்டு சித்திரகுப்தன் வழிபாட்டையும் செய்யுங்க. இந்த வழிபாடெல்லாம் முடித்துவிட்டு நீங்கள் செய்த அந்த சித்திரன்னத்தை கொண்டு போய் பசியோடு இருக்கக்கூடிய 4 பேருக்கு அன்னதானம் செய்யுங்க. சித்ரா பௌர்ணமி என்றாலே வீட்டில் பல வகையாக சாதங்கள் செய்கிறது தான் சிறப்பு. அது நிச்சயம் கொஞ்சம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் ஃபாலோ பண்ணும். நிறைய கொஞ்சம் நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது தான் நம்ம ஏழையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறி பணக்காரராக மாற முடியும். ஏழையாக இருக்கக்கூடிய 2 பேருக்கு உங்கள் கையால் தானம் கொடுத்தா உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சந்தோஷமாக வாழ்வாங்க வாழக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணுன்னா அது இந்த தானம் தான். அதுவும் சித்திரன்னத்தை தானம் செய்யணும். சித்திரன்னா என்னன்னு கேட்குறீங்களா? அரிசியால் செய்யப்பட்ட உணவுகள் தான். அதாவது லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், மாங்காய் சாதம், புதினா சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி கலரி வைக்கக்கூடிய சாதங்கள் தான் சித்திரன்னம் என்று சொல்லப்படுது. இந்த சாதங்களில் உங்களால் எத்தனை வகை சாதம் செய்ய முடியுமோ அதை செய்து அதை படைத்து அதை 4 பேருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இப்போ நான் சொன்ன சித்திரன்னத்தை உங்களால் நிறைய செய்ய முடியல அப்படின்னாலும் கூட உங்களோட சக்திக்கேற்ப எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து அதை ஒருத்தருக்காவது தானம் கொடுக்க பாருங்கள். யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் கொடுத்தாலும் அது மிகப்பெரிய புண்ணியம்தான். அதனால் ஒருத்தருக்காவது தானம் கொடுக்க பாருங்கள். இல்லை எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை, எனக்கு 1 ரூபாவே பெரிய சூழ்நிலையாக இருக்குது, இப்போ அந்தளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் தானம் செய்யாட்டியோ நான் சொன்ன மாதிரி அந்த மங்கள பொருட்கள் ஏதாவது ஒன்றாவது வாங்க பாருங்கள். உங்களால் மல்லிகைப்பூ, உப்பு, கற்கண்டு இந்த மாதிரி வாங்க முடியாட்டியோ மஞ்சள் குங்குமம் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். ஸோ மஞ்சள் குங்குமமாவது வாங்குங்க. ஒரு 5 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சளையும் குங்குமமும் வாங்கி வைத்தாலே கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். அதனால் சித்ரா பௌர்ணமியில் இதையாவது வாங்க பாருங்கள். நாளைக்கு நீங்கள் என்ன செய்கிறதாக இருந்தாலும் அதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி முதல் செலவாக காசு கொடுத்து நான் சொன்ன பொருட்களை வாங்கி விட்டுட்டு தான் மற்றது எதுவாக இருந்தாலும் செய்யணும். சத்யநாராயண பூஜை இல்லை பால்கொடை எடுக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு நேர்த்திக்கடன் செலுத்துறதாக இருந்தாலும் அதை செலுத்துறதுக்கு முன்னாடி முதல் வேலையாக வீட்டில் இந்த மாதிரி சில விஷயங்களை செய்துட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வேண்டுதல்களையே செய்ய வேண்டும். அதோடு இன்னும் சித்ரா பௌர்ணமியிலுடைய ஸ்பெஷலாக என்னென்ன சமைக்கணும் அப்படிங்கிற நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான அந்த தாள்களை எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இந்த சித்ரா பௌர்ணமியை பற்றிய தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். மெயினாக சித்ரா பௌர்ணமியில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த பௌர்ணமியை சாதாரண நாளாக கடந்துடுறோம். இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பௌர்ணமினாவே அது ஸ்பெஷல் நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அதுவும் சித்ரா பௌர்ணமிலாம் சொல்லவே தேவையில்லை, அது ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த நாள். இந்த நாளை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதெல்லாம் வாங்கணுங்கிறத சொன்னேன். ஸோ சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.